இந்த பெந்தைகோஸ்து நாள் இந்த 50வது நாள் பாஸ் ஓவர்ல இருந்து இந்த 50வது நாள் தான் மோசே வந்து என்ன எதை பெற்றுக்கொள்கிறாரு? சீனாய் மலையில நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்க வந்து கற்றுக்கொள்ளலாம். நியாய பிரமாணம் கொள்ளுது, ஆவிய உயிர்ப்பிக்குது, ஆவிய ஜீவனை கொண்டு வருது. இதுதான் நடக்குது. அப்படியே பேரலா நடக்குது. அங்க நடந்ததுக்கு அப்படியே பேரலா இங்க ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு நியாய பிரமாணம் ஆவின்ட்டு. ஏன்னா அங்க வந்து சீனாய் மலையில நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க வந்து எது கொடுக்கப்படுது? பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். அப்போஸ்தலர் 2ல தான் பரிசுத்த ஆவியானவர் வரார். பாஸ் ஓவர்ல இருந்து 40 நாள் இயேசு இருக்கிறாரு. பெந்தைகோஸ்து 50வது நாள். சோ இயேசு பரமேறின பிறகு 10வது நாள்ல நடக்குது. பரமேறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இன்றையில இருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போது. ஆனா என்னைக்குன்னு சொல்லல அவர். நடக்க போது கொஞ்ச நாள்ல நடக்கும், வெயிட் பண்ணு, எருசலேம்ல காத்திருங்கள், நடக்கும், வெயிட் பண்ணுன்றார். நாட் மெனி டேஸ் வெயிட் அப்படின்றார் இன் ஜெருசலேம் சொல்லிட்டு போயிட்டார். சோ 10 நாள். இத சொன்னது வந்து அவர் 500 பேருக்கு சொன்னார். 10வது நாள் முடியும் போது 120 பேர் தான் இருக்கிறான். சில பேர்லாம் வெயிட் பண்ணி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருப்பான், 2 மணி நேரம் வெயிட் பண்ணிருப்பான், 1 நாள் வெயிட் பண்ணிருப்பான், 2 நாள் வெயிட் பண்ணி, அட போங்க சார், அவர் எப்போ வரும்னு சொன்னான்னு தெரியல, என் வேலையை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிப்பான், கிளம்பி போயிருப்பான். நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் வந்து நிறைவேறலன்னு என்ன பண்றாங்க, அதாவது அவங்க நினைக்கிற டைம்ல நிறைவேறலன்னு விரக்தி அடைஞ்சிருவாங்க. அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க. என்ன இங்க சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு மனதோட இருந்தார்கள். சோ 120 பேர் ஒரு மனதோட இருந்தார்கள்ன்றது வந்து பெரிய விஷயம். எல்லாம் 120 பேருக்கும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கும், நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஆண்டவர் சொன்னாரு, எருசலேம்ல நீங்க காத்திருங்கள் ஆண்டவர் சொன்னாருன்றத அதை மட்டும் அவருடைய மனசுல வச்சு ஒரு மனதோட இருந்திருக்காங்க. இட்ஸ் a big thing. ஏன்னா 500 பேருக்கு ஒரு மனசு வரல, அந்த 120 பேருக்கு மட்டும் தான் ஒரு மனசு இருந்துச்சு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 1. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். பெந்தைகோஸ்தே என்ற நாள். ஆமென். the day of Pentecost. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் இல்ல, பெண்டிகாஸ்ட். அது இப்ப இருக்க நாட்கள்ல வந்து பெண்டிகாஸ்ட் என்ற வார்த்தைக்கு வந்து நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா பெண்டிகாஸ்ட் நீங்க யாரு? நாங்க பெண்டிகாஸ்ட். எஸ்பெஷலி வந்து நான் முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நீங்க பெண்டிகாஸ்ட்னாரு என்னை பார்த்து. அப்ப நான் அந்நிய பாஷையை பேச மாட்டேன். எனக்கு பெண்டிகாஸ்ட் நான் கேட்டேன், எதுக்கு நீ கேட்கறீங்கன்னா, நான் கிளீன் ஷேவ்லா இருப்பேன். நான் எப்பவுமே கிளீன் ஷேவ் தான் பண்ணியிருப்பேன். இப்பயாவது இந்த குட்டி தாடி வச்சிருக்கேன், அப்ப அந்த குட்டி தாடியும் இருக்காது. ஸோ ஃபுல் கிளீன் ஷேவ்ல இருந்தனால அவர் என்ன, நீங்க பெந்தகோஸ்தான்ட்டாரு. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டோம், கிளீன் ஷேவ் பண்ணி இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டு நகையெல்லாம் பெந்தகோஸ்து அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது உண்மையான அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? நகை போட்டா முட்டைகோசு, நகை எடுத்துட்டா பெந்தேகோஸ்தா? கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? சோ பெண்டிகாஸ்ட்னா என்னன்னே தெரியாம நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். சோ பெண்டிகாஸ்ட்னா என்ன அப்படின்னு வேதத்துல என்ன போட்டிருக்கு? பெந்தேகோஸ் என்ற நாள் வந்த பொழுது. அந்த வசனத்தை சைட்ல வைங்க. பெந்தேகோஸ் என்ற நாள் வந்த பொழுது. சோ பெண்டிகாஸ்ட் அப்படின்ற வேர்டு வந்து இட்ஸ் a Greek வேர்டு. கிரேக்க மொழியில பெண்டிகாஸ்ட், கிரேக்க மொழியிலும் வந்து பெண்டிகாஸ்ட் தான் எழுதப்பட்டிருக்குது. நீங்க கிரேக்க பைபிள்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே எடுத்து பரிசுத்த ஆவியானவர் இங்க எழுதுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணாம. சோ அந்த பெண்டிகாஸ்ட்ன்ற வார்த்தை எபிரேய மொழியில வந்து போய் பாத்தீங்கன்னா ஷவோத் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. எபிரேய மொழியில தட் வேர்ட் இஸ் கால்ட் ஷவோத். சோ 50 நாள், 50வது நாள். பென்டா அப்படின்னாலே 50 தான். பென்டா அப்படின்னாலே 50. பென்டானா 550, பெண்டிகாஸ்ட்னா 50. சோ என்ன 50 அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகையில இருந்து 50 நாள். இதான் கணக்கு. சரிங்களா? பஸ்கா பண்டிகையில இருந்து 50 நாள். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை ஆசரிச்சாரா, he celebrated, அதுல இருந்து 50 days கணக்கு தான் வந்து பெண்டிகாஸ்ட். அப்பனா 7 சாபத்து தாண்டணும். அதான் கணக்கு. 7 சாபத் தாண்டணும். 7 சாபத்ஸ் வந்து கிராஸ் ஆகும். கிராஸ் ஆனா பெண்டிகாஸ்ட் டே வந்துடும். நிறைய பேர் புரியுது நான் சொல்றது. இதுதான் பெண்டிகாஸ்ட் டே. சோ இந்த பெண்டிகாஸ்ட்ன்றது வந்து ஒரு யூத பண்டிகை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். யூத பண்டிகை. எப்ப இதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா, யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்கல்ல, ஆபிரகாமின் சந்ததி வந்து அடிமைத்தனத்துல போயிருது எகிப்துல. அங்க ஆண்டவர் வந்து வாக்கு பண்றாரு, உன்னுடைய சந்ததி வந்து ஒரு அந்நிய தேசத்துல அடிமையா இருப்பார்கள், ஆனா நான் என்ன பண்ணுவேன், மிகுந்த பொண்ணும் வெள்ளியும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் என்ன பண்ணுவேன், வெளியே கொண்டு வருவேன்றார். ஆபிரகாமுக்கே அதை என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, அவர் அடிமையாகிறதுக்கு முன்பதாக சொல்றாரு, இப்படி நடக்கும், ஆனா நான் என்ன பண்ண போறேன், அவனை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துருவேன், பெரிய பெரிய ஜாதி அவங்களை வெளியே வருவானுங்க அப்படின்றாரு. சோ அந்த வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த நைட்டு, பாஸ் ஓவர் நைட், யாத்ராமம் 12.
அதுதான் வந்து பாஸ் ஓவர், முதல் பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை. அதுல இருந்து 50வது நாள் வந்து பென்டிகாஸ்ட். அது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா, சீனாய் மலையில மோசேக்கு வந்து ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? நியாய பிரமாணத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? அந்த 50வது நாள் தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு பென்டிகாஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவலே வந்து ஆண்டவர் கிரியேட் பண்ணி கொடுப்பார். நீங்க பழைய ஏற்பாட்டுல லேவியராம புஸ்தகம் எல்லாம் போய் படிச்சீங்கன்னா அநேக பண்டிகைகள் உண்டு. ஃபீஸ்ட் அப்படின்னுவாங்க, நிறைய இருக்கும். யூதர்களுக்கு வந்து நிறைய பண்டிகைகள் உண்டு. நிறைய ஆண்டவரே உண்டாக்கி கொடுப்பார். எதுக்கு பண்டிகை எல்லாம் உண்டாக்கி கொடுத்தாருன்னா, எல்லாரும் நல்லா சேர்ந்து என்ன பண்ணுங்க, குடும்பமா எல்லாம் சேர்ந்து நல்ல ஃபெலோஷிப், நல்ல ஐக்கியத்தோட நீங்க இருங்க. அதுக்கு தான் பண்டிகைகள்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு வந்து ஆண்டவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அது தெரியுமா உங்களுக்கு? யூதர்கள் போய் படிச்சு பாருங்க எத்தனை பண்டிகை கொண்டாடின. நான் ஒன்னா பண்டிகை நான் நினைப்பேன், ஆண்டவர் சூப்பரா வச்சிருந்திருக்கீங்க இந்த மக்களை. எத்தனை பண்டிகை நமக்கு இப்போ ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. கிறிஸ்துமஸ் விட்டா ஈஸ்டர், அவ்வளவுதான். அது குட் ஃப்ரைடேக்கு அளவு விட்டுருவாங்க. அழுதுகிட்டே இரு, சாப்பாடே போட மாட்டாங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கு 10 பேர். கரெக்டா? அதுக்கு ஈஸ்டருக்கும் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. எங்க வீட்டுல வந்து நான் சின்ன பையனா வளரும் போது கிறிஸ்துமஸ்க்கு தான் ட்ரெஸ், ஈஸ்டருக்குலாம் ட்ரெஸ் கிடையாது. ஈஸ்டருக்கு ஒரு முட்டையை வாங்கி கொடுத்துருவாங்க ஈஸ்டருக்குன்னு. அந்த முட்டையை சாப்பிட முடியாது, அது கன்றாவியா இருக்கும் அது. புரியுதுங்களா? ஆனா யூதர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பண்டிகைகள் வந்து ஆண்டவரே உண்டாக்கி கொடுக்கிறாரு. இந்த பண்டிகை அந்த பண்டிகை போய் படிச்சு பாருங்க, ஏகப்பட்ட ஃபீஸ்ட். சந்தோஷமா இருறான்றாரு ஆண்டவர். நல்லா இருறா, அவனை நல்லா ஆசீர்வதிக்கிறா, நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருறா அப்படின்றாரு. இதுதான் நம்ம ஆண்டவர். அவரை போல நல்லவர் யாருமே கிடையாது. நீங்க சந்தோஷமா இருக்கிறத விரும்புற ஒரே ஆள்கிட்ட யார் தெரியுமா அந்த உலகத்துல? அவர் மட்டும்தான். மத்தவன் எல்லாம் பொறாம தான் போடுவான். என்ன எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இவரு, பிரச்சனையே இல்லையோ? சில பேர் பாத்திருக்கீங்களா? ரொம்ப சிரிக்காத, நாளைக்கு அழுதுருவா அப்படின்வானுங்க. இப்படியே சொல்லுவானுங்க, ரொம்ப ஆடாதரா, ரொம்ப சிரிக்காத, நாளைக்கு அழுதுருவா அப்படின்வானுங்க. அதனால சில பேர் பார்த்திருக்கேன், நல்லா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நல்லா இருப்பான், நல்ல வீடு வாசல் வசதி நல்லா இருப்பான். ஆனா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஏதோ போதுங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா பொறாம போட்டுருவான். அதே மாதிரி அது மாதிரி ஒரு இருக்கிறாங்க உலகத்துல. எப்ப கேட்டாலும் வந்து பேங்க்ல லட்சக்கணக்கில் காசு வச்சிருப்பான், ஆனா கேட்டா காசே இல்லைன்னுவான் கேட்டா. புரியுதுங்களா? ஏதோ இருக்கிற பிரதர், ஏதோ பிளாட்ஃபார்ம்ல தூங்குற மாதிரியே சீன் போடுவானுங்க. புரியுதுங்களா? ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நீங்க நல்லா இருக்கிறத எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்னா அது யாருக்கு மகிமை? அவருக்கு மகிமை உண்டாகும். நீங்க நல்லா இருந்தா யாருங்க மகிமைப்பட போறா? எல்லாம் சொல்லுவான், பாரு எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படிப்பட்ட கடவுள் அவர் கும்பிடுறாரு பாரு, எப்படி வச்சிருக்காரு பாரு அவர் கடவுள் அப்படின்னு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். சோ இந்த பெண்டிகாஸ்ட் நாள் வந்து இந்த பெண்டிகாஸ்ட் 50th டே வந்து லேவியராமம் 23, நீங்க அப்புறம் போய் படிங்க. 23 எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ், அப்புறம் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அதாவது முதற் பலனின் பண்டிகை, அப்புறம் வார பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து நல்ல ஒரு இடம் ஆடு அடிச்சு நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சூப்பரா கொடுத்துருப்பாரு ஆண்டவர். சரிங்களா? இதுதான் வந்து பென்டிகாஸ்ட் அப்படின்வாங்க. ஆமே. சோ இந்த பெந்தேகோஸ்ட் நாள், இந்த 50வது நாள், பாஸ் ஓவர்ல இருந்து இந்த 50வது நாள் தான் மோசே வந்து என்ன எதை பெற்றுக்கொள்றாரு? சீனாய் மலையில நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்க வந்து கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் மோசேக்கு வந்து ஆண்டவர் வந்து நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 19, 20, 19 தான் வந்து சீனாய் மலைக்கு போறாரு. 20 வந்து நியாய பிரமாணம் கொடுக்கப்படுது. அந்த 20வது அதிகாரம் யாத்ராகமம் 20 வந்து சொல்றாரு. முதல் வசனத்துல இருந்து வரும், அந்த 10 கட்டளைகளும் வரும். கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணும், மக்கள் வந்து கடைபிடிக்கணும். ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் மக்களும், நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சீன் போட்டவனுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றவானுங்க. எப்பவுமே அப்படி சொல்லிடவே கூடாது ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் பாத்துரும் ஆண்டவரே, டபர்னு காலில் விழுந்துடும், ஆண்டவரே நீர் தான் அப்படின்னு ஊந்தீங்கன்னா வந்து தப்பிச்சிங்க. அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் சீன் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கதை கந்தலாயிடும். புரியுதுங்களா? அதுதான் எப்பவுமே யூ ஷுட் ரிலை ஆன் காட்ஸ் ஸ்ட்ரென்த், நாட் ஆன் அவர் ஸ்ட்ரென்த். ஆமே. எப்பொழுதும் நீங்க கர்த்தருடைய கிருபையின் மேலதான் சார்ந்து வாழ பழகணும். என்னதான் நம்ம வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது நம்முடைய சுய ஒழுக்கத்தினாலேயோ நம்மளுடைய பலத்தினாலேயோ கிடையாது, அவருடைய கிருபையினால அது நடந்து கொண்டே இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா சில பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் திமிரு வந்துடும். பாத்தியா, நான் ஒழுங்கா சபைக்கு போயிடும், ஃபர்ஸ்ட் ரோல தான் போறோம் சபையில, பாஸ்டர் மூக்கு கீழே உட்காந்துருப்பேன், பாஸ்டர் தும்முனார்னா என்னையதான் பாப்பாரு. புரியுதுங்களா? இப்படி சொல்றாருன்னு தெரியும், ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்தா நல்லதுதான்.
யாரும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வேணா சொல்லுங்க, கப்பு கிப்பு வாங்கி கொடுக்குறேன், நானே வந்து கப் வாங்கி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனா அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, பெரிய இது மாதிரி பேசக்கூடாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார முடியாது இல்ல, அதுவும் புரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார முடியும்? கொஞ்சம் பேர் தான் உட்கார முடியும், மிச்சம் பின்னாடி தான். என்ன மாதிரி எல்லாம் பின்னாடி தான் உட்காந்துருப்பான். நீங்களா, நான் சர்ச் அட்டன் பண்ணும்போது சண்டே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு சபை கிடையாது, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நான் வந்து இவாஞ்சலிஸ்ட். நான் சண்டே சபைக்கு போய் லாஸ்ட் ரோல தான் வந்திருப்பேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோல கிரண் போல் இருப்பாரு. ஏன்னா நான் ரொம்ப ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், பிந்தினவர் முந்தினவர் ஆயிடுவார். சோ நான் பின்னாடியே உட்காந்துப்பேன், ஆண்டவர் என்னை முந்தினவர் ஆகிடுவார். அது என்னன்னு தெரியல, எனக்கு பின்னாடி உட்கார்ந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி பின்னாடி உட்கார்ந்தாதான் மண்டையில ஏறுது சப்ஜெக்ட். அது என்னன்னு தெரியல, அது பழகிருச்சு அப்படி. ஆமென். சோ நம்ம இதுக்கு வந்துடும் பாயிண்ட்டுக்கு. சோ நல்லா கவனிங்க. சோ மோசேட்ட வந்து ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாய பிரமாணத்தை வந்து எப்படி கொடுப்பார் மோசேட்ட கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லுல எழுதி கொடுப்பார். டேப்லெட், ஸ்டோன் டேப்லெட்ஸ், கல்லுனால் உண்டாக்கப்பட்ட ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும், அதுல எழுதி தான் கொடுப்பார். ஆமென். சோ முதல் பெந்தைகோஸ்து நாள், பாஸ் ஓவர்ல இருந்து பஸ்கா பண்டிகை 50 முதல் பெந்தைகோஸ்து நாள் எது கொடுக்கப்பட்டுச்சு? நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின் மூலமாக பாவத்தின் அறிவு உண்டாகும். இது நான் சொல்லலைங்க, பவுல் எழுதுறாரு. நியாய பிரமாணத்துல தேறினவர் அவர். பவுலே சொல்றாரு, அவரை பத்தி பிலிப்பியர்ல சொல்லுவாரு, நான் யாருன்னு தெரியுமா? எபிரேயனுக்கு எபிரேயன், பரிசேனுக்கு பரிசேயன், நியாய பிரமாணத்தில் தேறினவன்றான். புரியுதுங்களா? அப்ப நான் நியாய பிரமாணத்தை நல்லா படிச்சு கடைபிடித்த ஒரு மனுஷன் யாருங்க? பவுல். அவர் எழுதுறாரு, ரோமருக்கு எழுதுறாரு, ரோம்ல இருக்கிற ஜூஸ்க்கு எழுதுறாரு, பை லா இஸ் த நாலேஜ் ஆஃப் சின். படிங்க ரோமர் 3:20 படிங்க, ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் மூலமா யாருமே என்ன பண்ண முடியாதா? நீதிமானாக ஆக முடியாது, நீதிமானாக மாறவே முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஃபுல்லா கடைபிடிச்சேன்னு சொன்னா நீதிமானா ஆக்க மாட்டார் உங்களை. ஏன்னா அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவார், அந்த பாயிண்ட் அவங்களால கடைபிடிக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஏன்னா நியாய பிரமாணத்தின் மூலதான் என்ன அறிவு உண்டாகுதா? பாவத்தை அறிகிற அறிவு. For by the law is the knowledge of sin. சோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மோசேயின் இடத்துல ஆண்டவர் நியாய பிரமாணம் கொடுத்தாரா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு பலிகளையும் கொடுத்தாரு. கவனிச்சு பாத்தீங்களா? எங்க நியாய பிரமாணத்தை வச்சு நீதிமானா என்ன, எதுக்கு பலிகளை கொடுத்தாரு? இப்படி பலி கொடு. இப்ப லேவியராம புஸ்தகத்தெல்லாம் படிச்சீங்கன்னா பயங்கர டீட்டெயிலா இருக்கு பலிகள் பத்தி. இந்த பாவத்துக்கு இந்த பலி, அந்த பாவத்துக்கு அந்த பலி, எல்லா பாவத்துக்கும் ஒரு பலி கொடுத்திருக்காரு. இதை கொடு, அதை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பலி கொடுத்தாரு. பெரிய ஆளா எரும மாட்டை கொண்டு வந்து பலி கொடு. ரொம்ப பினான்சியலா கம்மியா இருக்கியா, 2 புறாவை பலி கொடு. கொஞ்சம் மிடில் கிளாஸா இருக்கா, ஒரு ஆடை பலி கொடு. போய் படிச்சு பாருங்க லேவியராம புஸ்தகத்துல. எதுக்கு பலி கொடுத்தாரு? ஏன்னா ஆண்டவருக்கே தெரியும் நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது, யாரும் 100% நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அது பொருந்தும். நான் பெர்ஃபார்ம் பண்ணி நான் ஒரு காரியத்தை செய்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுவேன், ஆண்டவர்கிட்ட நான் நீதியை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க தோற்று போவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்ம என்ன ஆக முடியாது, நீதிமானாக மாறவே முடியாது. அதனாலதான் நியாய பிரமாணத்துல தேறினவரான பவுல் எழுதுறார், நியாய பிரமாணத்தின் மூலமாக பாவத்தின் அறிவு வருதுன்னு அவர் எழுதுறார். வேற யாரா எழுதியிருந்தா எவனும் ஏத்திருக்க மாட்டான். பவுல் எழுதுனால ஒருத்தனால பேச முடியல. இதை பேதுரு எழுதியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சொல்லியிருப்பானுங்க, தெரியுண்டா அவனை பத்தி, நீ இயேசுவே இல்லைன்னு சொன்னாலு, நீ எப்போ ஃபெயிலு தான், நீ என்னைக்கு பாஸ் ஆயிருக்க, எப்ப பார்த்தாலும் ஃபெயிலு தான், எந்த டெஸ்ட் வச்சு ஃபெயில் ஆயிருவ நீ, அதனால அப்படிதான் நீ எழுதுவ, நீ தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் எழுதுவ. ஆனா பவுல சொல்ல முடியுமா? பவுல் வந்து பயங்கரமான ஆளு, கமாலியல்ட்ட படிச்சவர் அவரு. யூதர்கள்லாம் அவனை பார்த்து நடுங்குவாங்க, பவுலை பார்த்து நடுங்குவாங்க யூதர்கள். அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரைச்சஸ் மேன், சுய நீதி உள்ள ஒரு மனுஷன் அவர். அவர் எழுதுறாரு நியாய பிரமாணத்துல நீதிமானாகவே மாற முடியாது. சோ மோசேன் காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. எதற்கு கொடுக்கப்பட்டுச்சு? அப்ப ஏன் கொடுத்தாரு? மனுஷன் வந்து தேவனை சாராமல் வாழ முடியாதுன்றத ப்ரூவ் பண்ணணும் அவனுக்கு. எத்தனை பேர் புரியுது? வித்தவுட் காட் மேன் கேனாட் எக்ஸிஸ்ட்ன்றத ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஏன்னா மனுஷனுக்கு வந்து இந்த தற்பெருமை ஜாஸ்தி. கரெக்டா? தற்பெருமைன்னு என்னது? நான் தான் பெரிய ஆளு,
எனக்கு யாரும் வேண்டாம், கடவுளே வேண்டாம். சில பேர்லாம் இருக்காங்க, கடவுள்லாம் வேண்டாம் பிரதர், நானே வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதான் இவர் சொல்லுவாரு, ஆண்ட்ரோமாக் சொல்லுவாரு. அவர் வந்து வியட்நாம்ல வந்து சோல்ஜரா இருந்தார். ஆண்ட்ரோமாக் கேள்விப்பட்டு நிறைய நான் சொல்லியிருப்பேன். அவர் ஊழியத்துக்கு வந்து முன்னாடி வியட்நாம் வார், அமெரிக்கா வந்து வியட்நாம்ல வந்து வார் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப வந்து சோல்ஜரா இருந்தாரா 1960s 70s. அப்ப வந்து எல்லாம் வந்து கடவுளை திட்டுவானுங்களாம். அந்த கேம்ப்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பானுங்க பாத்தீங்கன்னா, கேம்ப் கூடாரத்துல. இப்போ ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்குமா? இந்த யுத்தத்தை பார்த்து கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னோட தாய் நாட்டை விட்டுட்டு ஏதோ ஒரு நாட்டுல உட்காந்து நான் சாகிறதுக்காக வந்து உட்கார வச்சிருக்காரு கடவுள் சொல்லி எல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவானுங்களாம். யார? கடவுளை திட்டிட்டு இருப்பானுங்களாம். இவர் மட்டும் தான் வந்து ஒரு நல்ல ஒரு தேவ பயம் உள்ள ஒரு மனுஷன். அந்த அந்த கேம்ப்ல சொல்றாரு, எல்லாம் திட்டிட்டு இருப்பான், நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், சைலண்டா இருப்பேன் அப்படின்ட்டு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க தங்கியிருந்த பங்கர்னுவாங்கல்ல, சோல்ஜர்ஸ் தங்கியிருந்த பங்கர்ல பாம்பு விழுதான், டம்மு டம்முன்னு சுத்தி பாம்பு போட்டுட்டு இருக்கானா எனிமிஸ்லாம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் கத்துறானா, கடவுளையே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து. புரியுதுங்களா உங்களுக்கு? எவன்லாம் கடவுள் இல்ல, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அந்த யுத்தம் நடக்குமா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நீங்க வியட்நாம் அமைச்சிருப்பாரா அப்படின்னு திட்டினானோ, அவன்லாம் பாம்பு விழும் போது யாரை கூப்பிட்டானா? கடவுளே காப்பாத்துனானா. இது எது? இது ஆண்ட்ரோமாக் சொல்றாரு, இது எதை குறிக்குதுன்னா, எல்லா மனுஷனுக்குள்ளயும் உள்ள ஒரு ஏக்கம் இருக்குது, கடவுளை நான் பார்க்க வேண்டும், கடவுளோட ஒத்தாசை எனக்கு வேண்டும், ஐ நீட் காட்ஸ் ஹெல்ப், ஐ நீட் டிவைன் ஹெல்ப் இன் மை லைஃப்ன்ற ஒரு ஏக்கம் எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம தான் அதை என்ன பண்றோம், மூடி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை புரியுதுங்களா? சில பேர் வந்து நிறைய படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அதை மூடி வச்சிடறான். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, நிறைய படிச்சுட்டேன், எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டேன், கடவுளே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் இயற்கை கற்பாற்பட்ட ஒரு கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரன்ட்டு இருக்கு. ஆனா வெளியே என்ன பண்ண மாட்டான், இந்த மீசையில மண்ணை ஒட்டாம அலைவானுங்க பாத்தீங்களா சில பேரு, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணை ஒட்டாத மாதிரியே சீனை போடுவானுங்க, அந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. புரியுதுங்களா? சோ இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தானுங்க. கடவுள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனாலதான் 400 வருஷம் அடிமையாயிட்டானுங்க. அடிமையை அடி அடி வாங்க வாங்க கடவுளேன்னு கத்த ஆரம்பிச்சனால கடவுள் என்ன பண்ணாரு, இப்பயாவது அரி வந்து கூப்பிட்டேன்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணாரு, மோசையை வச்சு வெளியே கொண்டு வந்தார். அது போலதான் நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாருன்னா, நீ உன்னுடைய சொந்த முயற்சினால என்ன ஆக முடியாது, நீதிமானாக மாற முடியாது. இதை ப்ரூவ் பண்றதா நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு, எப்ப நீ நீதிமானா மாற முடியாது கவலைப்படாத, ஆனாலும் ஒரு ஆடோ மாடோ ஒரு மிருக ஜீவனை அடிச்சு ரத்தம் சிந்தி என்ன ஆயிரு, நீதிமானா மாறி. இன்னைக்கு ஆடு மாடு அடிக்க வேண்டாம், யார் அடிக்கப்பட்டா, இயேசுவே அடிக்கப்பட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ அங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நியாயப்பிரமாணம் வந்து நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்தா வந்து வேதம் சொல்லுகிறது அது மரணத்தை உண்டாகுமா. லா பிரிங்ஸ் டெத் பவுல் எழுதுறாரு. இது எல்லாமே பவுல் தான் எழுதுறாரு. ஏன்னா அவர் தான் எழுதுறதுக்கு கரெக்டான ஆள், வேற யார் எழுதினாலும் ஒத்துக்க மாட்டானுங்க, பவுல் எழுதினா மட்டும்தான் ஒத்துப்பாங்க. அதனால ஆண்டவர் பவுல் மாதிரி ஒரு ஆளு தூக்குனாரு. புரியுதுங்களா? ஆண்டவரோட பிளான் எவ்வளவு சூப்பரான பிளான் பண்றாரு தெரியுமா ஆண்டவர். எங்க பவுல் மாதிரி ஒரு மனுஷனை தூக்கி தொக்கா தூக்குறாரு, டெமாஸ்கஸ் ரோட்ல தூக்கி அவன் மண்டைய கழுவி புது வெளிப்பாடை கொடுத்து புதிய ஏற்பாட்டுல பாதி எழுத வைக்கிறாரு. நான் யோசிச்சு, ஆண்டவரை பேதுரு இருக்கிறான், அவனை வச்சு எழுதி இருக்கலாம், நல்ல பையன் தான் அவன், பின்னாடியே சுத்துவாங்க, பின்னாடியே வருவான், நாய் மாதிரி எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவான். அடுத்த யோவான்னு அவங்க மடியிலே படுத்து கிடப்பான், அவனை எழுதியிருக்கலாம். இன்னும் சில பேர் இருந்தானுங்களே, இந்த பிலிப்பு ஆந்திரேயா, அவனுக்குலாம் ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆண்டவரே. பாவம், அவனுக்கு புக்கே இல்லை அவனுக்கு, அவனுக்குமே இங்க பிலிப்பு ஆந்திரேக்கெல்லாம் ஒரு புக்கும் இல்லை, கரெக்டா இல்லையா? அவனுக்குலாம் ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே, நீ ஒரு புக் எழுது, பிலிப்பு நீ ஒண்ணு எழுது, ஆந்திரேயா நீ எழுது, பர்த்தலோமியா நீ ஒண்ணு எழுது. அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாரு தாமஸ், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவர் ஒரு புக் எழுதிருப்பார். அவனுக்கெல்லாம் விட்டார் ஆண்டவர். புரியுதுங்களா? அவங்களெல்லாம் விட்டுட்டு பவுல தூக்குறாரு. யாரு? இயேசுவை பின்பற்றினவர்களை துன்புறுத்திய பவுல தூக்குறாரு. அதுதான் புரிஞ்சுக்கோங்க, நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பிளான். இன்னைக்கு ஒருத்த வந்து ஆண்டவருக்கு விரோதமா இருப்பான், ஆனா அவனதான் தூக்குவார் ஆண்டவர். புரியுதுங்களா? அவனதான் தூக்குவார். நீங்க நினைக்கலாம் இவன் எல்லாம் எப்படியா ரசிக்கப்படுவான்ட்டு, நான் சொல்றேன் அவன் தான் ரசிக்கப்படுவான். அவன் தான் முதல்ல ரசிக்கப்படுவான். புரியுதுங்களா? நீங்க எங்க இவன ஹோப்பே இல்லைங்க அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்களா? நீங்க எவனெல்லாம் ஹோப் இல்ல நீங்க நினைக்கிறீங்களோ அவனுக்கு தான் ஆண்டவர் வந்து ரெடியா இருக்கிறார், ஆண்டவர் அவனை தூக்குறதுக்கு. அதனால நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட். ஹல்லேலூயா, ஆமென். சோ பவுல் எழுதுறாரு பாருங்களேன், 2 கொரிந்தியர்ல 3 எழுதுவாரு. இருங்க அந்த வசனத்தை படிப்போம். லாஸ்ட் பார்ட் மட்டும் படிங்க. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துனா எதை குறிக்குது? நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து போட்டிருக்கோம்.
எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் உடன்படிக்கை வந்து மரணத்தை கொண்டு வருது, அது வந்து ஆக்னியை கொண்டு வருது, கண்டம்னேஷனை கொண்டு வருது, அதெல்லாம் எழுதியிருப்போம். சரிங்களா? சோ எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்குது. சோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் பெண்டிகாஸ்ட்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது, 3000 பேர் கொல்லப்படுறான். கவனிச்சிருக்கீங்களா? எப்ப கொல்லுவான்? நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே பாவம் வெளியே வருது, தலை அப்படியே தூக்கிட்டு வெளியே வருது. கரெக்டாங்க? எங்க இப்பதான் நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு, என்னை தவிர வேற தேவர் இல்லைன்னு சொன்ன உடனே 40 நாள்ல கண்ணுக்குட்டியை ரெடி பண்ணிட்டானுங்க. எப்படிப்பட்ட ஆளுங்க பாத்தீங்களா அவனுங்க? எங்க யோசிச்சு பாருங்க, நம்மளாம் பெட்டர் தான் போல அவங்களுக்கு கம்பேர் பண்ணா கொஞ்சம். இப்பதான் சொன்னாரு என்னை தவிர வேற தேவர் இல்லைன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து மலை ஏறிட்டாரு. யாரு? மோசஸ் வந்து இறங்கி நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு திருப்பி மலை ஏறிட்டாரு. புரியுதுங்களா? உடனே இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? கண்ணுக்குட்டி ரெடி பண்ணிட்டானுங்க. என்ன கண்ணுக்குட்டி? பொண்ணுனால ஆனா கண்ணுக்குட்டி ரெடி பண்ணிட்டானுங்க. அதுதான் வந்து நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை உண்டாக்கும். இட் பிரிங்ஸ் சின் அவுட் ஆஃப் மேன். கவனிச்சிருக்கீங்களா? போஸ்டர் இங்கே ஒட்டாதேன்னா அங்கதான் போஸ்டர் ஒட்டுவான் போய். தெளிவா எழுதியிருப்பான், ஸ்டிக் நோபிள்ஸ்னா ஒட்டி வச்சிருப்பான் போய். ஏன்னா அவனுக்கு அதை பார்த்த உடனே ஒட்டணும்னு தோணும். நீங்க சும்மா விட்டா கூட விட்டுட்டு போயிடுவான். பார்த்த உடனே இங்க ஒட்டணுமே, சரி ஒட்டிடுவோம். ஒன் வே அப்படின்னு போட்டிருக்கோம், ஒன் வேன் போர்டு போட்டிருக்கோம், அங்கதான் எல்லா பயிலும் வண்டி ஓட்டுப்போம். கவனிச்சிருக்கீங்களா? அது நம்ம ஊர்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஒன் வேன் போட்டாதான் வண்டியை ஓட்டுவானுங்க அந்த இடத்துல. நீங்க சும்மா விட்டா கூட ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா நியாய லா பிரிங் சின் அவுட் ஆஃப் மேன். அப்படிதான் இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியல. சோ நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே 3000 பேர் சாகுறான். இங்க நீங்க வந்து தொடர்ந்து அப்போஸ்தலர் 2வதுல தொடர்ந்து படிச்சீங்கன்னா பேதுரு எழுப்பி பிரசங்கிக்கிறாரு, ஆவியில 3000 பேர் ரட்சிக்கப்படுறோம். When the spirit comes, salvation appears. When law comes, death appears. புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் கொல்லுது, ஆவிய உயிர்ப்பிக்குது, ஆவிய ஜீவனை கொண்டு வருது. இதுதான் நடக்குது. புரியுதுங்களா? சோ அப்படியே பேரலா நடக்குது. அங்க நடந்ததுக்கு அப்படியே பேரலா இங்க ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு, நியாயப்பிரமாணம் ஆவின்ட்டு. ஏன்னா அங்க வந்து தீர்நியாயமாலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, இங்க வந்து எது கொடுக்கப்படுது? பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். அப்போஸ்தலர் 2ல தான் பரிசுத்த ஆவியானவர் வரார், பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். ஆமென். சோ இன்னொரு ஒரு முக்கியமானது, நியாயப்பிரமாணம் வந்து கல்லில் எழுதப்பட்டுச்சு. இட் வாஸ் ரிட்டன் ஆன் ஸ்டோன் டேப்லெட்ஸ். கல் பலகையில எழுதப்பட்டது. இன்றைக்கும் வந்து ஆண்டவர் ஒன்னு எழுதுறாரு. அது எங்க எழுதுறாரு தெரியுமா? வாங்க படிக்கலாம் வாங்க. புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் எழுதுறாரு தம்முடைய நியாயப்பிரமாணம், தம்முடைய கட்டளைகள், தம்முடைய சித்தங்களை எழுதுறாராம். போட்டிருக்கு பைபிள்ல, எழுதுறாரு போட்டிருக்கு. ஆனா கல்லுல எழுதல. எங்க எழுதுறாரு? படிப்போம் வாங்க. எபிரேயர் 8:7 இருந்தே படிப்போம். நம்ம 7ல இருந்தே படிச்சாதான் புரியும். எபிரேயர் 8:7 இருந்து படிப்போம், 13 வரைக்கும் படிப்போம். பொறுமையா படிங்க சிஸ்டர். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை ஒரே நிமிஷம். சோ முதலாம் உடன்படிக்கை அப்படின்னா நியாயப்பிரமாணம், மோசேயின் உடன்படிக்கை, அதுல பிழை இருந்துச்சு. பிழை இருந்ததுனால இரண்டாம் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. புரியுதுங்களா? இன்னைக்கும் நிறைய பேர் வந்து நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி நீங்க தொங்குனீங்கன்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். பாவம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆடோ மாடோ புறாவையோ கொண்டு போய் பலி கொடுக்கணும். எத்தனை பேர் பலி கொடுக்குறீங்க? அதை மட்டும் பண்ண மாட்டோம். அதுக்கு மட்டும் கன்வீனியன்ட்டா ஆண்டவரே மன்னிச்சிருக்குன்னு சொல்லி வாயில மன்னிப்பு வாங்கிட்டு ஓடிடுது. ஏன்னா ஆடு மாடு போய் ஒவ்வொரு வாட்டி ஆடு விற்கிற வேலைக்கு போய் வெட்டிட்டு இருந்தா என்ன ஆகுறது? யோசிச்சு பாருங்க. 1 கிலோ மட்டன் 1000 ரூபாய் போயிடுச்சு. ஒரு ஆடு வாங்கினா 10,000 அவுட்டு. அதை மட்டும் யாரும் பண்ண மாட்டோம். ஆனா கேட்டா நாங்க நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கணும். புரியுது? நமக்கு என்ன தேவை அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. ஒண்ணு நியாயப்பிரமாணத்துல வாழ்ந்தா ஃபுல்லா ஓட்டிருந்தோம். அந்த ஃபுல்லா அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணும்? விருத்த சேதனை பண்ணிடணும். யூதர்கள் எப்படி இருக்கணும்? தாடி வச்சிருக்கணும். போய் பாருங்க, இஸ்ரேல்ல போயிட்டு ட்ரெடிஷனல் ஜூஸ் எல்லாம் போய் பாருங்க, அப்படியே அதே மாதிரிதான் இருப்பானுங்க பாக்குறதுக்கு. நீட்ட முடிய வச்சிருக்கணும், தாடி வச்சிருக்கணும், எல்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்பதான் வந்து நியாயப்பிரமாணத்துல வாழ்றீங்க. அதை விட்டுட்டு நமக்கு இஷ்ட மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. வெள்ளை சட்டை போடுவேன், உங்களுக்கு வேணா அதான் சொல்றேன்ல, நம்ம இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டுக்கிறது. அதுல பிழை இருக்குதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. எதுல பிழை இருக்குது? மோசேயின் உடன்படிக்கையில பிழை இருக்குது. நான் தான் கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தேன்? உன்னால முடியாதுன்னு ப்ரூவ் பண்ண கொடுத்தேன். அதுல பிழை இருக்குது. ஆதலால் இப்பொழுது இன்னொரு உடன்படிக்கை தேவை. தேர் இஸ் a place for a second one அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை என்ன என்பதை அவர் விவரிக்கிறார். 8ல இருந்து படிங்க சிஸ்டர், பொறுமையா படிங்க. அப்படியே
அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ ம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ம், அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு ம், நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே ம். அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. போதும் அந்த போதும். எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு உடன்படிக்கை பண்ண, அதுதான் இது நியாயப்பிரமாணம். சீனாய் மலையில உடன்படிக்கை பண்ண 50வது நாள், பாஸ்ஓவர்ல இருந்து 50வது நாள் ஒரு உடன்படிக்கை வனாந்தரத்துல பண்ண. அந்த உடன்படிக்கை போல இது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது போல இது கிடையாது. ஆமேன். புரியுதுங்களா? அதுக்கும் இப்ப நீங்க வாழ்ற உடன்படிக்கைக்கு சம்பந்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, ம், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் ம். அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். போதும் அப்பொழுது போதும், நல்லா கவனிங்க. அந்த நாட்களில, எந்த நாட்களில? இப்ப இருக்க நாட்களை பத்தி பேச, இது வந்து எரேமியா 32ல தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசின காரியம், எரேமியா தீர்க்கதரிசி வழியாக. சரிங்களா? அந்த நாட்களிலே, எந்த நாட்களிலே? நாம வாழ்ந்து கொண்டிருக்க நாட்களிலே என்ன பண்ணுவாராம்? இருதயத்துல அவருடைய கட்டளைகள் எழுதுவாராம். இப்போ கட்டளைகள் எங்க எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவங்க இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு. அதற்காக தான் வந்து எசேக்கியேல் புஸ்தகத்துல சொல்றாரு, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு நான் என்ன கொடுத்துருவேன்? நவமான சதையுள்ள ஒரு இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்துருவேன்றது. சோ நியூ கிரியேஷன், நீங்க எல்லாம் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள கல்லான ஒரு இருதயம் இல்ல, நவமான சதை உள்ள ஒரு இருதயம், அதுல கட்டளைகளை எழுதி வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? திருடக்கூடாதுன்னு இன்னைக்கு யாருமே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் திருடக்கூடாதுன்னு. கரெக்டா இல்லையா? நான் பிரசங்கம் பண்ணாதான் உங்களுக்கு தெரியுமா திருடக்கூடாதுன்னு? இல்லைன்னா திருடிடுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. யாரும் கொலை பண்ணா கூட நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும். கரெக்டா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா அவரே எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏன்னா கட்டளைகள் எங்க எழுதப்பட்டிருக்கு? இருதயத்தை எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்றைக்கு உங்க இருதயத்திற்குள்ள கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹி இஸ் டாக்கிங் இன் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தை, உங்க அதனாலதான் வந்து எல்லா காவலுடன் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுன்றார். காட் யுவர் ஹார்ட். ஏன்னா அங்கதான் வந்து எல்லாம் நடந்துக்குது, எல்லா வேலையும் அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ உங்க இருதயத்துலதான் பேசுவார். அவர் உள்ள எழுதுறாரு எல்லாத்தையும். I will put my laws in their heart, in their mind, and write them on their hearts. I will be their God. நான் அவர்கள் தேவனா இருப்பேன். சீ, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தான் நம்முடைய தேவனா இருப்பேன்னு சூஸ் பண்ணுது. நான் அவரை சூஸ் பண்ணல. I didn't choose God. God chose me. இது புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஏன்னா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தானா, கர்த்தரை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ, கர்த்தரை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் கூட்டு போவாங்க எங்க அம்மா அப்பா எல்லாம். இந்த ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்ல நடக்கும் சென்னையில. இப்போ பயங்கர கூட்டமா இருக்கும். அப்ப எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாரு, நான் சின்ன பையனா இருக்கும், கையை நல்லா பிடிச்சுக்கோட, இல்லை தொலைஞ்சிரோடா அப்படின்னு. ஸோ நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் இறுக்கி பிடிக்கலன்னா என்ன ஆயிரும்? கர்த்தரை தொலைஞ்சு போயிருவேன். எனக்கு அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. எக்ஸிபிஷன்ல தொலைஞ்ச குழந்தை மாதிரி. அது அந்த காலத்துல எல்லாம் தொலைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போவாது கொஞ்சம் ஈஸி டெக்னாலஜில. அப்பெல்லாம் கஷ்டம். எங்க அப்பா சொல்லுவாரு, தொலைஞ்சிட்டேன்னா அவ்வளவுதான்டா, கூட்டு போய் வித்துருவாங்க எங்கேயாவது, அப்படி அப்புறம் பிச்சை எடுத்துட்டு இருப்பா பாம்பே டெல்லியில, அப்படியே சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி மரட்டையே கூட வச்சிருந்தாங்க என்ன. புரியுதுங்களா? காலை உடைச்சு கையை உடைச்சு என்ன பண்ண விட்டுருவாங்க? பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அதனால கையை இறுக்கமா பிடிச்சிக்கோ அப்படின்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம்? பிடிச்சிக்கிட்டே போவோம் பயந்துகிட்டே, ஐயோ எதுக்கு போயிருவாங்களோ, பாம்பே டெல்லி இருக்கு, பிச்சை எடுப்போமோ அப்படின்ட்டு. புரியுதுங்களா? சோ இதே மைண்ட் செட் வந்துருச்சு. கர்த்தரை இறுக்கமா பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோன்னு நான் நினைச்சேன். ஐயோ எப்படியாவது பிடிச்சிக்கணும். ஐயோ எதை பிடிச்சிக்கணும்னு தெரியலையே, ஐயோ அவர் கை எங்க இருக்குன்னு தெரியல, கால் எங்க இருக்குன்னு தெரியல, எப்படியாவது பிடிச்சிக்கணும்ட்டு பாதி நேரம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? பயத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் தான் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் அவருடைய மந்தை நாடுகளா இருக்கிறீங்க. நீங்க தான் அவரோட கையில இருக்கிறீங்க. யோவான் 10ல சொல்றாரு, என் கரத்திலிருந்து நாடுகளை யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப யார் புடிச்சுக்கிட்டு இருக்கா? அவர் தான் உங்களை புடிச்சுக்கிட்டு இருக்காரு. கர்த்தரை போய் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு வேணா இருக்கலாம், நீங்களாம் பெரிய ஆளு, நீங்க வேணா பிடிக்கிற அளவுக்கு சக்தி வச்சிருப்பீங்க, நீங்க எல்லாம் சக்திமான் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு சக்தி இல்ல கர்த்தரை போய் பிடிக்கிறதுக்கெல்லாம். அவர் தான் என்ன பிடிச்சிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அதான் சொல்லி எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார். சொல்லுங்க, அவர் தான் என் தேவனா இருக்கிறேன்னு சூஸ் பண்ணாரு. He chose to be my God.
அடுத்தது அவர்கள் ஜனமா இருப்பார். அவர் தான் சூஸ் பண்றாரு, நீ என் பிள்ளையா இருப்பான்ட்டு. He chose me to be his son. அவர் சூஸ் பண்றாரு என்ன. இதுதான் புதிய உடன்படிக்கைங்க. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? பழைய நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வந்து பாத்தீங்களாலே யூதர்கள் அல்லாதவர்களும் சில பேர் வந்து மோசே உடன்படிக்கைக்குள்ள வந்தாங்க. யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் வந்தாங்க. எப்படி அப்படி புறஜாதிகள் வந்து வரணும்னா என்ன பண்ணணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். முதல் கண்டிஷன் விருத்த சேதனம் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வந்து நிறைய லெவிட்டிக்கல் லாஸ் எல்லாம் இருக்கு. லேவியராம புத்தகம் நிறைய லாஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர்களை சுத்திகரித்து, அது எல்லாமே வெளியில இருக்கிறது தான், உள்ள எதுவுமே கிடையாது. நல்லா அது நிறைய இருக்குதுங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் பண்ணி அவங்க என்ன ஆவாங்க, வந்து இந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும். புரியுதுங்களா? அது நியாயப்பிரமாணத்தின் காலம். நம்ம ஏதாவது பண்ணி தலைகீழ நின்று உருண்டு புரண்டு அவன் காலையாவது பிடிச்சி உள்ள போற மாதிரி அது. ஆனா புதிய உடன்படிக்கையில அவர் தான் நம்மளை வந்து தூக்குறார். ஆமென். அவர் தான் நம்மளை வந்து காப்பாத்துறார். பாவத்துல சிக்கி மாண்டு கொண்டு இருந்தேன், அவர் அந்த பாவ சேற்றுல இருந்து அவர் தான் என்னை வெளியே தூக்குனார். ஹல்லேலூயா. தூக்கி சிங்காசனத்தில் அவரோட என்னை உட்கார செய்தார். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஐ வில் பி யுவர் காட். நானே உன்னுடைய தேவனாக இருப்பேன், நீ என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே கர்த்தரை அறிந்து கொள்ளுன்னு நான் போதிக்க வேண்டாம்னு. சில பேர் என்ன சொல்ல, அப்ப போதிக்கவே வேண்டாம் இல்ல பிரதர், பிரசங்கிக்கவே வேண்டாமே, அப்படியே அறிந்து கொள்வாங்களே, அந்த மாதிரி தானே இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் சர்ச் வைக்கணும் என்னங்க? சர்ச் வேண்டாம், பிரசங்கம் வேண்டாம், காஸ்பிள் மீட்டிங் வேண்டாம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டாம். ஆனா இயேசுவே சொல்றாருல்ல, உலகம் எங்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்கள் இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு சொன்னா அதுல பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல ஒரு விஷயம் நீங்க கவனிங்க. ஒரு பிள்ளை, ஒரு பிறந்த குழந்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இங்க தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ்பெஷலி மதர்ஸ் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பிறந்த குழந்தைக்கு வந்து அநேக ஸ்திரீகள் அந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய தாய் யார் என்பதை அந்த குழந்தை வந்து ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ணிக்குமா. புரியுதுங்களா? அந்த குழந்தை வந்து என்னது, அந்த ஸ்மெல்லிலே, சரி, அந்த குழந்தைக்கு வந்து பெருசா பேச தெரியாது, பெருசா இதுதான் எங்க அம்மான்னு காட்ட தெரியாது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சயின்டிபிக்காவே ஆண்டவர் அப்படிதான் டிசைட் பண்ணிருக்காரு. அந்த பிள்ளை வந்து தான் தாய் என்பதை என்ன பண்ணுவான், உணர்ந்து கொள்ளுமா. புரியுதுங்களா? அதனால்தான் குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது யார் தூக்குனாலும் குழந்தை என்ன ஆகாது, அழுக நிறுத்தாது. ஆனா தாய் வந்து தூக்கும் பொழுது குழந்தை என்ன பண்ணிடுது, உடனே அந்த அழுகையை நிறுத்திடும். கவனிச்சிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தாய் தூக்குனா புரிஞ்சுக்கிறோம். நீங்க நினைப்பீங்க, பாடுறா அம்மா வந்து தூக்குனா ஆளை நிறுத்திட்டான் அப்படின்னுவாங்க உடனே எல்லாரும். ஏன்னா அதுக்கு தெரியும் யாரு தூக்குறா, இது தாயா இல்ல வேற யாரா அப்படின்னு அதுக்கு என்ன தெரியும், நல்லா தெரியும். அதுக்கு நம்ம நினைக்கிற தூக்குனா நின்று, அப்படிலாம் கிடையாது. குழந்தைக்கு தாய் தூக்குனா மட்டும்தான் தெரியும். சோ இது வந்து ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு இது, ஆற்றல், இது ஒரு திறமை, இது டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் மை மதர். அதே போல உங்களை சிருஷ்டித்தவரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவரோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு திறமை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்குது, ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதனாலதான் நிறைய புறஜாதி மக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சத்தியம், மற்ற கடவுளை கும்பிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க மனசுல ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும், யார் உண்மையான தெய்வன் அப்படின்ட்டு. நிறைய பேர் நான் டெஸ்ட் பண்ணி நான் கேட்டிருக்கேன். மற்ற கடவுள்லாம் கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஹூஸ் த ரியல் காட், யார் அந்த தெய்வம்? ஏன்னா இதுல வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்காது, ஒரு திருப்தி கிடைக்காது. எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய அவங்க அந்த கடவுளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ரொம்ப ரிலீஜியஸா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த திருப்தி அவங்க வாழ்க்கையில இருக்காது. ஏனென்றால் தே நோ திஸ் இஸ் நாட் மை கிரியேட்டர். ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க, இது என்ன உண்டாக்கல, இது எப்படி என்ன உண்டாக்கி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு. அதனால அந்த தேடுதல் உள்ள இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அந்த மாதிரி வெளியே சொல்லவே மாட்டாங்க. அந்த ரைட் மோமெண்ட்ல ஆண்டவர் டப்புன்னு தட்டுவாரு, விழுந்துருவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இங்க எழுதியிருக்காரு, ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தான் அயலானுக்கு என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன்னா யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு நோ யுவர் ஃபாதர். சொல்லுங்க, எனக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குது, எனக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்குது. என்னுடைய தகப்பனை அறிந்து கொள்வதற்கான அந்த திறமை, அந்த ஆற்றல், அந்த கேட்கிற காது, என்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த திறமை எனக்குள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஐ கேன்
ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா, கர்த்தர் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் என்கிட்டலாம் பேச மாட்டாரு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாஸ்டர்ட்டையோ ஒரு ப்ராஃபட்டையோ ஒரு அப்பாஸ்லர்ட்டையோ தான் பேசுவாரு, என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, முழு நேர ஊழியக்காரன்ட்ட தான் பேசுவார், அதுக்காக தான் உங்களை முழு நேரமா உட்கார வச்சிருக்கிறாரு. கிடையாது. சொல்லுங்க, கர்த்தர் பேசுகிறதே நான் அறிய முடியும். ஒருவனும் தன் அயலானுக்கு என்ன பண்ண வேண்டாம், தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஏனென்றால் தகப்பன் பேசுறது நீங்க எல்லாரும் அறிந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? How many of you able to understand this? இதுதான் புதிய உடன்படிக்கை. திஸ் இஸ் த நியூ கவர்னன்ட். ஏன்னா நீங்க பழைய உடன்படிக்கையில வந்து பாத்தீங்கன்னா, மோசேயின் உடன்படிக்கையில ஆண்டவர் வந்து மோசேட்ட பேசுவார். ஆண்டவர் யார்கிட்ட பேசுவாரு? மோசேட்ட பேசுவார். மோசே வந்து யார்கிட்ட பேசுவாரு? ஜனங்கிட்ட பேசுவார். கவனிச்சிருக்கீங்களா? அப்புறம் மோசே போனவொடனே அடுத்தது யார்கிட்ட? யோசுவாட்ட பேசினார். யோசுவா யார்கிட்ட பேசுவார்? ஜனங்கள்கிட்ட பேசுவார். அந்தந்த காலத்துல தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பி தீர்க்கதரிசிகள் மூலமா மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார். சோ அதே மாதிரி இன்னைக்கும் ஆண்டவர் பேசுறான்னு நினைச்சுதான் நிறைய பேர் இன்னைக்கும் என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகள் இடத்துல ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி ஆஃப்டர் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசன கூட்டத்துக்கு போலாமா, அதுக்கு போலாமா? கூட்டத்துக்கு போற தப்பே கிடையாதுங்க, பிளீஸ் போங்க, எல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அவர்கிட்ட மட்டும்தான் பேசுவார்னு போவாதீங்க பிளீஸ். உங்ககிட்ட ஆண்டவர் பேசி நீங்க போறீங்களா, சூப்பர். ஆனா அவர்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஏனென்ற பழைய, அதுதான் ஓல்டு மைண்ட் செட், ஓல்டு கவர்னன்ட் மைண்ட் செட். ஏன்னா ஓல்டு கவர்னன்ட்ல அப்படிதான் ஆண்டவர் ஒர்க் பண்ணார். தீர்க்கதரிசிகள்கிட்ட மட்டும் தான் பேசுவார். பேசிட்டு, ஏன்னா தீர்க்கதரிசி மேலதான் யார் இருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். சோ இன்றைக்கு உங்களோட பேசுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை பெந்தேகோஸ்து நாள்ல ஊத்தினார். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினையாமல் இருப்பேன். நினையாமல் இருப்பேன். இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ வில் ரிமெம்பர் நோ மோர். புரியுதுங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனிங்க. ஐ வில் ஃபர்கெட் அப்படின்னு சொல்ல அவர். ஐ வில் ஃபர்கெட் அப்படின்னு என்ன அர்த்தம்? மறந்து போறது. மறந்து போனா என்ன வந்துடும்? கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வந்துடும். நீங்க மறந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வந்துடும்? ஞாபகம் வந்துடும். கரெக்டா? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், எங்க வீட்டுக்கு பிரேயருக்குன்னு கூப்பிட்டீங்க, பிரதர் வாங்க வீட்டுக்கு, நானும் வரேன். வந்துட்டு நான் என்ன பண்றேன், என்னோட மொபைல் அங்க விட்டுட்டு நான் திரும்ப போகும்போது கார் ஏறி வந்துட்டேன். கார் ஏறி ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். 10 கிலோமீட்டர் வந்தோன்னா மொபைல் தேடுறேன், எங்கடா மொபைல் கால் பண்ணணும்னு தேடினா காணும். ஐயோ அங்க பிரதர் வீட்டுல விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு வரேன். இது ஞாபகம் வந்துருச்சு. மறந்து போய் ஞாபகம் வந்துருச்சு. இங்க என்ன எழுதி இருக்கு? ஐ வில் ஃபர்கெட் யுவர் சின் எழுதியிருக்கா? இல்ல. ஐ வில் ஃபர்கெட் யுவர் சின்னா முடிஞ்சு கதை. ஏன்னா ஞாபகம் வந்துடும் அவருக்கு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. இன்னைக்கு மறந்துட்டாரு, நாளைக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ போச்சுடா சாமி, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார் என்றால், நீ பண்ண அக்கிரமத்தையும் பாவத்தையும் நீ பண்ண மீறுதல்களையும் நான் என்ன பண்ண போறது இல்ல, நினைவு கூற போறது இல்ல. ஐ எம் நாட் கோயிங் டு ரிமெம்பர் அப்படின்னு ஒரு முடிவு, ஒரு சாய்ஸ் அவர் எடுத்துட்டார். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க. 3 சந்ததிக்கு விசாரிப்பாரா, 4 சந்ததிக்கு விசாரிப்பாரா? ஆண்டவர் வந்து விசாரிப்பாரு. போட்டு விசாரிக்கதான் தெரியல, ஆண்டவர் விசாரிப்பாரு பிரதர். 4 சந்ததிக்கு விசாரிப்பாரு, 5 சந்ததிக்கு விசாரிப்பாரு. முற்பிதாக்களின் பாவத்தை விசாரிப்பார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கேட்டு பயந்து நடுங்கி போன ஆள்லாம் இன்னும் பயந்துட்டே வாழ்றாருல எனக்கு தெரியும். ஐயோ என்ன நடந்தாலும் உடனே அங்க போயிரும் மைண்ட். ஐயோ ஆண்டவர் விசாரிச்சுட்டு இருக்காரு, ஆண்டவர் விசாரிக்கிறார் பிரதர், ஆண்டவர்லாம் விசாரிச்சா யாருமே தாங்க மாட்டோம் பிரதர். நீங்க நம்மளா பெரிய ரொம்ப பெரிய இவங்க நல்லவங்க நினைக்கிறீங்களா? நம்மளெல்லாம் விசாரிக்காம விட்டுட்டாருன்ட்டு எவனும் தாங்க மாட்டான் அவர் விசாரிச்சாருன்னா. அது வந்து பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணத்துல அவர் வந்து தெளிவா போட்டிருப்பாரு. இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நல்லா வாங்க அதை படிச்சிடும் ஒரு வாட்டி. ஏன்னா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இந்த பிரசங்கம் வந்து அதிகமாக தமிழ்நாட்டுல பண்ணப்படுற ஒரு பிரசங்கம். விசாரிப்பாரு, உன்னை விசாரிப்பாரு, 3 தலைமுறைக்கு விசாரிப்பாரு, 4 தலைமுறைக்கு விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க, வாங்க யாத்திராமம் 20 எக்ஸோடஸ் 20 வாங்க. அங்க நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு ஆண்டவர். இருந்து படிங்க.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ம், ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் ம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ வேணாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆ, உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் ம், எரிச்சலுள்ள தேவனாயிருந்து ம், என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை ம். பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வசனத்தை போடுங்க. என்னை என்னை பகைக்கிறவர்களை குறித்து. நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு? அவங்களுக்கும் என்ன போட்டிருக்காரு? என்னை பகைக்கிறவர்களை குறித்து. இங்கிலீஷ்ல எப்படி வருது பாத்தீங்கன்னா, for I the Lord God am jealous God, visiting the iniquity of the fathers upon the children until the fourth generation of those who hate me. நல்லா கவனிங்க, என்னை பகைக்கிறவர்கள். இங்க எத்தனை பேர் ஆண்டவரை பகைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்க. பகைச்சிட்டு வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றீங்க 1 மணி நேரம். how many of you hate God? கை தூக்குங்க பாப்போம், உங்க கையெல்லாம் பாப்போம். பாருங்க, காட்டுங்க, கையை காட்டுங்க. இங்க ஒரு கையும் வர மாட்டீங்க. யூடியூப்ல ஏதாவது கை காட்டுறாங்கன்னு பார்ப்போம். யூடியூப்லயும் காட்ட மாட்டாங்க. என்னங்க கையே வர மாட்டீங்க? ரொம்ப நாளா எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. அதுதான் ஒழுங்கா பைபிள்ல படிக்கணும். இதெல்லாம் யாருமே எனக்கு போதிக்கல. பரிசுத்தாவியானவர் போதிச்சாரு எனக்கு இதெல்லாம். ஏன்னா எங்க போனாலும் வந்து இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பாவத்தை விசாரிப்பாருன்ட்டு. என்னையாவது விசாரிப்பாரு. எனக்கு புரியல. ஆண்டவரே, நீங்க விசாரிச்சா நான் தாங்க மாட்டேன். நான் எப்படி சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, நீங்க விசாரிச்சா நான் தாங்க மாட்டேன் ஆண்டவரே, இப்படிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க ஆண்டவரேன்ட்டு நான். புரியுதுங்களா? அவர் சொன்னார், டே படுறா ஒழுங்கா போயிட்டு. நான் சொல்லவே இல்லடா, இவனுங்களாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்கடா அப்படின்ட்டு. படிச்சா போட்டிருக்கு, என்னை பகைக்கிறவர்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இது பொருந்தாதான். என்னங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இது பொருந்தாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுக்கு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன தேவனை பகைக்கிறானுங்களா? அவனுக்கு சொல்ற பேச்சு கேட்க மாட்டானுங்க. நம்மள மாதிரி அப்பப்ப அவனுக்கும் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி இருப்பானுங்க. சரிங்களா? ஆனா பகைக்கெல்லாம் இல்ல அவனும் இங்க. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 36 வாங்க. ரொம்ப அருமையான பகுதி. எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே எழுதி வச்சிட்டாரு இதெல்லாம். இது புதிய ஏற்பாட்டுல கூட தேட வேண்டாம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே எழுதி வச்சிட்டாரு இதெல்லாம். எசேக்கியேல் 36, ஒன் நியூ மேன். இந்த புது மனுஷன் எப்படி இருப்பான் வாங்க. 18, எசேக்கியேல் 18 1ல இருந்து படிங்க. தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது. படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இருங்க. இப்படி ஒரு பழமொழி இஸ்ரேல் தேசத்துல இருந்துச்சா? 3வது வசனத்தை வச்சிருச்சு. இப்படி ஒரு பழமொழி. உன் அப்பா வந்து பாவம் பண்ணா நீ என்ன ஆவ? தண்டனை அனுபவிப்ப. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இது? ஏதாவது பிரச்சனை வந்தா, எங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியல சார். டேய் தகப்பா, என்னையா பண்ண நீ அப்படின்னு நிறைய பேரு. எனக்கு வேற ஒருத்தர் சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த வாலிப நாட்கள்ல வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், வேலைக்கெல்லாம் கிடைக்காம. அப்ப எங்க அம்மா வந்து சரி ஏதோ பெருசா பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு ஊழியக்கார்ட்ட. அவர் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பாவத்துல அறிக்கை பண்ணியா அப்படின்னாரு அந்த ஊழியக்காரர். நான் பண்ணிட்டேன் அங்கிள் அப்படின்னா. உங்க அப்பா பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணியாரு. நான் நினைச்சேன், எங்க அப்பா என்ன பண்ணான்னு என்கிட்ட சொல்லுவாரா அங்கிள்? எந்த அப்பா பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காரு நான் இதெல்லாம் பண்ணேன்ட்டு? எங்க என்னங்க பேசுறீங்க? அது விடுங்க, அதோட ஒரு பெரிய குண்டை ஒண்ணு போட்டாரு. அதான் தாங்கவே முடியல. உங்க தாத்தா பண்ண ஏன்னா தாத்தா பார்த்ததே இல்லையா? தாத்தா பண்ண பார்த்து அறிக்கை பண்ணாரா? அப்ப நினைச்ச நம்ம கதை முடிஞ்சு போல. ஆண்டவரே கைவிட்டீரு, என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி இப்படியே சொன்னாருங்க. எனக்கு சென்னையில இருக்கவர் தான் இப்ப இருக்காரு. இதெல்லாம் நீ பண்ணு. அது எப்படி பண்ணணும்? அழுது பண்ணணும்னாரு. நான் நினைச்சேன் அழுக வராதே ஆண்டவரே, இவர் வேற அழுது பண்ணு, கிளிசரின் போட்டுதான் அழுணும் போலயே. அழுது பண்ணாதான் மணி பண்ணிட்டாரு. எனக்கா ஐயோ முடிஞ்சு ஆண்டவரே, ஏலி சதப்தானி தான் அன்னைக்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஏதோ கர்த்தர் நல்லவர்னால காப்பாத்திட்டா இருக்கிறேன்னு பால. புரியுதுங்களா? ஒரு நாள் நீ உபாசனம் பண்ணி அழுது பண்ணுனாரு. நான் நினைச்சேன் உபாசமும் வராது அழுகையும் வராது, முடிஞ்சிரா கதை அப்படின்னு. எனக்கு அப்ப 25 வயசு என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு. ஆனா எனக்கு உள்ள எனக்கு என்னமோ வந்து உள்ள வந்து ஒரு இடி இடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னா,
எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இப்படி இருக்க மாட்டாரு எனக்கு உள்ள தோணும். எப்படி இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் தாங்க, இதெல்லாம் அவர் பண்ண மாட்டாருங்க எனக்கு உள்ள தோணும். எத்தனை பேருக்கு இப்படிலாம் தோணி இருக்கு? இதெல்லாம் கேட்கும் போது பயமா இருக்கும். ஐயோ என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா உள்ள தோணும், ஆண்டவரே இதெல்லாம் இதெல்லாம் வராதே ஆண்டவர், எனக்கு இதெல்லாம் வந்தா நான் செஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே. அப்படியும் ஒண்ணு பேசிட்டு இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், நான் வந்தா செஞ்சிட மாட்டேன். என்னங்க கரெக்ட் தானே, வந்தா பண்ணிட மாட்டோமா, அழுக மாட்டோமா, நம்மளும் கண்ணீர் விட்டுற மாட்டோமா, வரமாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு உள்ள அது. இதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் உள்ள பேசிட்டு இருக்காரு. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? திஸ் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் டாக்கிங் டு. இப்படிதான் பேசுவார், மென்மையா பேசுவார். எலியா போய் நிக்கிறாரு மலை மேல, காத்து வருது, காத்துல ஆண்டவர் இல்ல, கடைசியில மென்மையா ஒரு இது வருது, அதுலதான் ஆண்டவர் இருந்தாராம். இப்படிதான் மென்மையா பேசுவாரு. இதை நம்ம இக்னோர் பண்ணிரும். அதை விட்டுட்டு ஒருத்தர் ஸ்டேஜ்ல ஊயின் கட்டிட்டு இருப்பாரு, ஆண்டவர் பேசிட்டாரு, அவர் அவர் மறைச்சிட்டு இருக்காருயா ஸ்டேஜ்ல நின்று ஒண்ணு. ஆண்டவர் மென்மையா உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருயா, என் மகனே நீ பயப்படாதே, நீ திகையாதே, கலங்காதேன்னு உள்ள மென்மையா பேசிட்டு இருக்காரு. அதை விட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் கத்திட்டு இருப்பாரு, நீ பாவம் பண்ணியா நரகத்துக்கு தான் போவ, உன் காலை உடைப்பாரு, உன் கையை உடைப்பாரு பாரு, உன் அப்பா மன பாவம் உன் மேலதான் வருதுன்னு சோத்திர ஆண்டவரே என்னோட பேசிட்டீங்க. அது ஆண்டவர் இல்லைங்க, அது ஆண்டவர் கிடையாதுங்க, அது ஆண்டவர் கிடையாது. இது எசேக்கியேலே போட்டாரு, பழைய ஏற்பாட்டிலே போட்டாரு. பிதாக்கள் புளிச்ச திராட்சையை சாப்பிட்டானுங்களா, பிள்ளையோட பற்கள் கூசினது என்ற இந்த பழமொழி இனி இஸ்ரவேல் தேசத்தில் இராது. கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த பழமொழி அப்ளை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுமா அப்ளை ஆகணும்? அப்போஸ்தலர் பவுலுக்கு அப்ளை ஆகணும். நீங்க ஏன் பவுலோட பிதாக்கெல்லாம் போறீங்க? பவுலே கொலகாரம் தான், தெரியுமா உங்களுக்கு? பவுலே வந்து சபையை துன்புறுத்தி ஸ்தேவானை கொல்றதுக்கு யாரு இது கொடுத்தது? ஏங்க ஸ்தேவானை கொன்னதுக்கு யாரு அப்ரூவல் கொடுத்தது? பவுல் தான். அவர் அழகா கை கட்டி நின்று பாத்து விடுறா, கல்ல கரெக்டா நெத்தில விடுறா, கரெக்டா விடுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே அவர் தான். கல்ல புரியுதுங்களா? இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதான் பாருங்க, அடுத்தது பாருங்க, இந்த விதாதுன்னு சொல்லிட்டு 4வது வசனம் படிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்யற ஆத்துமா அது மட்டும்தான் சாகும். சரிங்களா? அப்பனா என்ன அர்த்தம்னா, உங்க தகப்பன் வந்து ஒருவேளை பாவம் செய்யற ஆத்துமான என்னன்னா, கர்த்தரை அறியாம பாவத்திலே வாழ்ந்திருந்தாருன்னா அது அவரோட முடிச்சு. ஆனா நீங்க என்ன ஆயிட்டீங்க? இப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாமே எனக்கு தான் ஐயா. பாருங்க, அப்பவும் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அந்த பாவம் செய்யற ஆத்துமாவும் எனக்கு தான் சொந்தம். ஆனா அவனுக்கு என்ன தெரியல, நான் ஆண்டவன் தெரியல, அதனால பாவத்திலே வந்து பாவத்திலே செத்து போயிட்டான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? If a man is just and does what ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை திட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும். சரி, ஓகே. இது வந்து என்னன்னா, இந்த பாவத்தை பழைய ஏற்பாட்டுல இந்த பாவங்கள் எல்லாம் செய்யாம இருந்து அப்படின்னு வருது, அதெல்லாம் லைனா வருது. நீங்க வாங்க 9th verse. 9th verse படிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் கட்டளைகளை கை கொண்டு. இது பழைய ஏற்பாட்டுல கட்டளைகளை கண்டு. புதிய ஏற்பாட்டுல என்னது கட்டளை? என்னது? இயேசுவின் ரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டு. இதுதான் புதிய ஏற்பாட்டு கட்டளை. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினாலதான். இயேசுவை வாயினால அறிக்கை பண்ணி இருதயத்துல விசுவாசிச்சீங்கன்னா நீ ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9. If you believe in your heart, confess with your mouth, Jesus is Lord, you are saved. இதான் புதிய ஏற்பாட்டுல. அவன் பிழைப்பான், சாக மாட்டான். புரியுதுங்களா? இது நீங்க அப்புறம் போய் ஃபுல்லா படிங்க. இந்த 18வது அதிகாரத்தை ஃபுல்லா படிங்க. அருமையான பகுதி இது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட பேசின வார்த்தை. பழைய ஏற்பாட்டை பழைய உடன்படிக்கையிலே இதை பேசிட்டாரு. ஏப்பா இதெல்லாம் கிடையாதுப்பா, நீ ஒழுங்கா நான் சொல்ற பேச்சை கேட்டு நீ என்கிட்ட வந்துட்டுனா நீ பிழைச்சிருவ அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு. சோ பழைய ஏற்பாட்டிலே இது அப்ளிகபிள் இல்லைன்னா புதிய உடன்படிக்கையில இது சான்ஸே கிடையாது, உள்ளே வராது. என்னங்க உள்ளே வராதுங்க. இன்னைக்கு பெரிய 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 கொடூரமான தீவிரவாதிகளோட பிள்ளைங்க எல்லாம் ரசிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா? உலகம் எங்கும் அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தீவிரவாதிகள், கிறிஸ்துவ எதிர்ப்பு, கிறிஸ்தவர்களை கொலை பண்ணினவர்கள், அப்படிப்பட்டவர்களோட மனிதர்களோட பிள்ளைகள்லாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பண்றவங்களாம் எனக்கு தெரியும். ஏன் அவங்கள ஆண்டவர் விட்டுட்டா? விசாரிக்க வேண்டியதானே பாவத்தெல்லாம்.
உங்க அப்பா இத்தனை பேர் கொண்டு போட்டாரு ஏன் விசாரிக்க கிடையாது. அது அப்பனோட முடிஞ்சு போச்சு. அது அவங்க அப்பாவே வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா அவரே ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளல, அப்படியே இருந்துட்டாரு அவர். ஆனா பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? சோ காட் இஸ் நாட் இன் த பிசினஸ் ஆஃப் ரிமெம்பரிங் யுவர் சின். ஆண்டவர் உங்க பாவத்தை நினைவு கூர்ற அந்த வேலையில கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர். அவருக்கு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் வந்து இந்த இதுவா இந்த எப்படி சொல்ற இந்த பலி, இந்த சொல்லுவாங்களா இந்த பாம்புக்கு 18 மொழி தெரியும், பாம்பு வந்து பழி வாங்கும், அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க அவர் அந்த மாதிரி சீப்பான வேலை அவர் செய்ய மாட்டார். இந்த சீப்பான வேலை, இந்த பழி வாங்குற வேலை எல்லாம் யார் செய்வா? பாவமுள்ள மனுஷன் தான் செய்வான். ஹீ இஸ் நாட், அதாவது ஆண்ட்ரோமாக் சொல்லுவார், ஹீ இஸ் நாட் எல் சீப்போ, ஹீ இஸ் எல் ஷடாய். ஹீ இஸ் நாட் எல் சீப்போ, ஹீ இஸ் எல் ஷடாய். சர்வ வல்லவர் அவர், சீப்பான கடவுள் கிடையாது அவர். ஆமென். சோ தொடர்ந்து படிப்போம். அந்த அப்போஸ்தலர் 2:1 போட்டுருது. 2:1 ஒரு வருஷம் தான் முடியும் போல இன்னைக்கு. போடுங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில், ஒருமனப்பட்டு ஒன் பிளேஸ் ஒன் அக்கார்ட், ஒன் பிளேஸ் அண்ட் ஒன் அக்கார்ட். சோ இது எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 40 நாள் இயேசு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். போன ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். 40 நாள் இயேசு இருந்தார். சோ பாஸ் ஓவர்ல இருந்து 40 நாள் இயேசு இருக்கிறாரு. பெந்தெகோஸ்து 50வது நாள். சோ இயேசு பரமேறின பிறகு 10வது நாள்ல நடக்குது. ஆனா இயேசு பரமேறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நாட் மெனி டேஸ் ஃப்ரம் நவ். பரமேறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இன்றையில இருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. ஆனா என்னைக்குன்னு சொல்லல அவர். நடக்க போது, கொஞ்ச நாள்ல நடக்கும், வெயிட் பண்ணு, ஜெருசலேம்ல காத்திருங்கள், நடக்கும், வெயிட் பண்ணுன்றார். நாட் மெனி டேஸ் வெயிட் அப்படின்ட்டார் இன் ஜெருசலேம் சொல்லிட்டு போயிட்டார். சோ 10 நாள். இத சொன்னது வந்து அவர் 500 பேருக்கு சொன்னார். ஏன்னா இயேசு வந்து 500 பேருக்கு காட்சி அளித்தார் என்று பவுல் எழுதுறார். சோ 500 பேருக்கு சொன்னாரு. ஆனா கடைசியில எத்தனை பேர் இருந்தான் மிச்சம்? 10வது நாள் முடியும் போது 120 பேர் தான் இருக்கிறான். சில பேர்லாம் வெயிட் பண்ணி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருப்பான், 2 மணி நேரம் வெயிட் பண்ணிருப்பான், 1 நாள் வெயிட் பண்ணிருப்பான், 2 நாள் வெயிட் பண்ணி, அட போங்க சார், அவர் எப்போ வரும்னு சொன்னான்னு தெரியல, என் வேலையை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான், கிளம்பி போயிருப்பான். நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் வந்து நிறைவேறலன்னு என்ன பண்றாங்க, அதாவது அவங்க நினைக்கிற டைம்ல நிறைவேறலன்னு விரக்தி அடைந்துருவாங்க. அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க ஒரு டைம் செட் பண்ணி இப்போ நிறைவேறணும் அப்படின்னு இருப்பாங்க. அது நிறைவேறல அப்படின்னு அப்ப ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரு, அப்ப அது பொய், அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடையாது அப்படின்னு சோர்ந்து போனவர்கள் அநேகர் தெரியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நிச்சயமா அவர் சொன்னதே நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாத தேவன். He is not a God to lie. He does not speak lies. அவர் பொய் உரைய மாட்டார், பொய் சொல்ல மாட்டாருங்க அவரு. இன்னொன்னு, மனம் மாறவும் மாட்டார். அவர் சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன், சாரி டாடி தெரியாம சொல்லிட்டேன்டா, அன்னைக்கு நீ ரொம்ப அழுதுகிட்டு இருந்தியா, ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டேன்டா, நீ வேற ரொம்ப அழுது ஜோம் பண்ண, ஆண்டவரே எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே ப்ளீ அப்படின்னு ஜோம் பண்ண. சரி உனக்கு என்ன பண்ணலாம் அந்த கிரண் பாலுக்கு, சரி உன்னை அடிச்சு விடுவோம் ஏதாவது அப்படின்னு அடிச்சு விட்டான்டா, கொஞ்சம் நீ அப்பதான் கொஞ்சம் மனசு சாந்தமாகும் அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அது நம்மள மாதிரிலாம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம வந்து இந்த மனுஷங்களோட பழகி 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 மனுஷனை போலவே ஆண்டவர் இருப்பார் நம்பிட்டு இருக்கோம். கிடையாது, மனுஷனுக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி அவரு. அதனாலதான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பழகின மனுஷன் எல்லாம் மொல்ல மாதிரி முடிச்சு வீக்கி எல்லாம் இப்படிதான் இருக்கானுங்க. அதனால ஆண்டவர் இப்படிதான் இருப்பார் போல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் இந்த மனுஷனோட பழகத்தை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சு கொஞ்சம் ஆண்டவரோட பழக ஆரம்பிங்க. அப்ப தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர்னு தெரியும். சும்மா சும்மா போயிட்டு மனுஷனோட பழகிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை பிரதர் அப்படின்னுவாங்க. நான் கேட்பேன், ஏன் பிரதர், நல்லவர் தானே பிரதர், ஏன் பிரதர் அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா? இல்ல பிரதர், அந்த அவரை பாருங்க இப்படி இருக்காரு, அந்த பிலிவரை பாருங்க இப்படி இருக்காரு, அந்த பாஸ்டர் பாருங்க அப்படின்னு. நான் நினைச்சேன், நீ அவரெல்லாம் பார்க்காதயா, நீ ஆண்டவரை பாருயா, நீ ஏன் அவரை போய் பாக்குற? மனுஷனை பார்த்தா அப்படிதாங்க பிரச்சனையா வரும். அவர் பாருங்க, அவர் பிலீவர்ன்றாரு, அவர் இப்படி பண்றாரு, அவர் ஊழியம் பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு, அவரு பாருங்க டெய்லி ஜோம் பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு. அவரை பார்த்துட்டு கடவுள் சரியில்லைன்றது. ஏங்க அவருக்கும் கடவுளுக்கு என்னங்க சம்பந்தம்? கடவுளோட புள்ளதான். ஆனா அவரு ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனுஷன் தான் அவரு. கடவுளுக்கே தெரியும் இந்த மனுஷனுக்கு பலவீனம் இருக்குன்ட்டு. ஏன் நமக்கு பலவீனம் இல்லையா? ஏன்னா நம்மளாம் பர்ஃபெக்டா? நம்ம எல்லாமே சரியாயிருச்சா? நமக்கு எல்லாம் சரியாயிதான் ஏசு போல உட்காந்துருக்கீங்களா யாராவது? கிடையாது. நம்மளுக்கும் நிறைய இருக்குது, நமக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா சொல்லுவான் நமக்கு எங்க பலவீனம் இருக்குட்டு. புரியுதுங்களா? பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்க வேண்டாம், உங்க மனைவி வீட்டை கேளுங்க, உங்க புருஷன் கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. எதுக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு? சோ
புரியுதுங்க? ஒன் பிளேஸ் ஒன் அக்கார்ட். சோ என்ன என்ன இங்க சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு மனதோட இருந்தார்கள். ஒரு மனதோட இருந்தார்கள். ஒரு மனதோட இருந்தாங்க. சோ 120 பேர் ஒரு மனதோட இருந்தார்கள்ன்றது வந்து பெரிய விஷயங்க. எல்லாம் 120 பேருக்கும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கும், நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஆண்டவர் சொன்னாரு, எருசலேம்ல நீங்க காத்திருங்கள் ஆண்டவர் சொன்னாருன்றத அதை மட்டும் அவருடைய மனசுல வச்சு ஒரு மனதோட இருந்திருக்காங்க. இட்ஸ் a பிக் திங். ஏன்னா 500 பேருக்கு ஒரு மனசு வரல, அந்த 120 பேருக்கு மட்டும் தான் ஒரு மனசு இருந்துச்சு. இன்னொரு ஒரு காரியம் வந்து என்னன்னா, இந்த ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டியானிட்டி. அதாவது கிறிஸ்துவத்துல வந்து ஃபெலோஷிப், ஒவ்வொருத்தர் நம்ம வந்து இந்த ஃபெலோஷிப் பண்ணுவாங்களே, ஐக்கியம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த எப்ரேர் எல்லாம் வந்து பவுல் எழுதுறாரு. அந்த வசனத்தை வாசிச்சிருவோம் குயிக்கா. எப்ரேர் 10:25 படிங்க. ஹீப்ரூஸ் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதுல விட்டுறாதீங்கன்றார். சிலர் அதை விட்டுட்டாங்களாம். some have forsaken it. சிலர் விட்டுருவாங்க. சோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபெலோஷிப், இந்த ஐக்கியம் இதெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாரு. சொன்னா இது ஏன் அப்படி எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் வந்து நான் இதை கவனிச்சிருக்கேன். இதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்லயும் நான் அதை பார்த்திருக்கேன், மற்றவர்களோட வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். தனிமையா இருக்கும் பொழுது நமக்கு வந்து சில நேரம் ரொம்ப டவுனா இருப்போம். நமக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யாராவது சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்போ வந்து சில நேரம் வந்து ஆண்டவர் மேல கசப்பு வர சான்சஸ் இருக்கு. ஆண்டவர் என்ன ஆண்டவரே அப்படி பண்ணிட்டீங்களா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கசப்பு வரதுக்குலாம் சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இந்த சபை கூடி வரும்போது என்ன ஆகும்னா, இன்னொருத்தர் வந்து நமக்கு ஆண்டவரோட வார்த்தை அந்த நேரத்துல கரெக்டா சொல்லுவாங்க. நிறைய கவனிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த கசப்புல இருக்கும் பொழுது, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கும் போது, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கும் போது ஆண்டவர் பேசினாலும் நம்மளோட இருதயம் வந்து எப்படி இருக்கும், இந்த கல்லான இருதயம் மாதிரி இருக்கும். நேத்து நைட் பிரேயர்ல பேசினேன் ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட்டை பத்தி. இந்த இருதயம் கடினமா இருக்கும் பொழுது கேட்காது ஆண்டவர் சொல்றது. கவனிச்சிருக்கீங்களா? அவர் பக்கத்துல இருந்து மைக்கு போட்டு கத்தினாலும் கேட்காது. ஆனா அவர் கத்த மாட்டார், பொறுமையா தான் சொல்லுவாரு. ஆனா கேட்காது நமக்கு. அதனாலதான் சபை கூடி வரும்போது டக்குன்னு அந்த நேரத்துல யார் மூலமா நமக்கு என்ன வந்துடும், ஒரு வார்த்தை உண்டாகும். அதனாலதான் வந்து இது ரொம்ப முக்கியம்ன்றத வந்து எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாரு. சோ இந்த ஃபெலோஷிப் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒருத்தர் என்ன பண்ண சந்திச்சுக்கோங்க. லைக் மைண்டட் பிலீவர்ஸ், அதை நல்ல விசுவாசிகளாக சேர்ந்து இது பண்ணுங்க. சேர்ந்து என்ன பண்ணுங்க, சந்தித்துக் கொள்ளுங்கன்ற. இன்னொரு இடத்துலயும் வந்து இது எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 3:18 படிங்க சிஸ்டர். எபிசியன்ஸ் 3:18. எபேசியர் 3:18. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அப்போது போதும். சகல பரிசுத்தவான்களோட கூட, டுகெதர் வித் தி saints, may be able to comprehend with all the saints. சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவோட அன்பு அகலம் நீளம், புரியுதுங்களா? கிறிஸ்துவோட அன்பு ஆழம் அகலம்லாம் ஒரு டுகெதர் வித் தி saints தான் நல்லா புரியுமா? புரியுதுங்களா அவங்க சொல்றது? கடவுள் இதை செய்யவே மாட்டாருன்னு பிசாசு உங்க மனசுல போய் போட்டு வச்சிருப்பான். நல்லா கவனிங்க. நிறைய நேரம் இவங்க வந்து இதை நம்பிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ட்டு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிமோனி ஒன்று கேட்பீங்க. கடவுள் எனக்கு இதை செய்தார். உங்களுக்கு இருக்க பிரச்சனையை அவன் சொல்லுவான், எனக்கும் இதே பிரச்சனை தாங்க இருந்துச்சு, கடவுள் அண்ணன் எனக்கு சரி பண்ணாருன்னு. புரியுதுங்களா? இப்ப எப்படி இப்பதான் உங்களுக்கு ஆண்டவர் அன்பு புரியும். ஆண்டவரே இவ்வளவு நல்லவரா, நீங்க அவருக்கு செஞ்சீங்க, அப்ப எனக்கும் செய்வீங்க. சோ டெஸ்டிமோனி எல்லாம் கேட்கும் போது எப்பவுமே எப்படி தெரியுமா கேட்கணும்? டெஸ்டிமோனி கேட்டுட்டு பொறாமப்படக்கூடாது. ஆமா அவருக்கு எல்லாம் செய்யறாரு, எனக்கு தான் செய்ய மாட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் டெஸ்டிமோனி கேட்டு பொறாமப்பட்டு இருப்பாங்க. நான் பாத்திருக்கேன். அப்படியே டெஸ்டிமோனி கேட்கும்போது இவங்க மூஞ்செல்லாம் அப்படியே மூண்டு இருக்கும். அவன் பாரு கார் வாங்கிட்டான், கத்தருக்கு சோத்திரன்றான், எனக்கு பைக்லயே தான் போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்க கூடாது. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆஹா அவன் கார் வாங்கிட்டானா, அப்ப அடுத்து நானும் வாங்கிடுவேன். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா இயேசுவை குறித்த சாட்சியே தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. The testimony of Jesus is the spirit of prophecy. வெளிப்படுத்தல் புத்தகத்துல வருது. சோ டெஸ்டிமோனி கேட்கும்போது எப்படி கேட்கணும்? ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் வந்து எப்படி இருந்தேன், குப்பையில இருந்தேன், ஆண்டவர் என்னை உயர்த்தினார், என்னை வந்து மேன்மையாக்கினார் அப்படின்னு ஒண்ணு நீங்க ஒன்ன கைதுக்கு ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் என்னை உயர்த்துவான்னு சொன்னீங்கன்னா, யூ டேப் இன்டு தட் ப்ராஃபஸி. நீங்க அந்த இதுக்குள்ள வந்து என்ன பண்றீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்ற? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அது ஒரு தீர்க்க தரிசன ஆவியாக இருக்கிறதா. இயேசுவை குறித்த சாட்சி தீர்க்க தரிசன ஆவி. அதை விட்டு பரவ போடக்கூடாது, வயிறு எரிஞ்சிட்டு கூடாது. ஆமா இவனுக்கெல்லாம் நடக்குது ஆண்டவரே, எனக்கு தான் நடக்குமா அப்படி சொல்லக்கூடாது. என்னங்க
புரியுதுங்களா? அப்படி அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து டெஸ்ட் பண்ணி கேட்கும்போது. மூஞ்சிலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கே அப்படின்னால தெரிஞ்சிடும் ஏதோ நான் வயிற்றுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, அப்ப எனக்கும் நடக்க போகுது, நானும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சோ இதுக்குதான் வந்து சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்பதை உணர முடியுமா? சோ எல்லாம் சேரும் பொழுதுதான் அந்த இது ஃபயர் உண்டாகுது. ஏன்னா இப்ப நான் வந்து ஜூம்ல பிரசங்கம் பண்றேன். இப்ப ஜூம்ல நம்ம மீட்டிங் அட்டன் பண்றோம். நிறைய பேர் என்கிட்ட போன்ல பேசும்போது அவங்க சாட்சிகள்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும் கேட்கறது. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க நான் தான் உங்களுக்கு ஊழியம் பண்றேன். கிடையாது, நீங்க எல்லாருமே எனக்கு ஊழியம் பண்றீங்க. யூ ஆல் மினிஸ்டர் டு மீ. தெரியுமா? நீங்க சாட்சி சொல்லுவீங்க, பிரதர் எனக்கு ஆண்டவர் இப்படி பண்ணாரு, பிரதர் எனக்கு ஆண்டவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும். வா, ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. நிறைய பேர் பேசும் பொழுது ஆண்டவர் உங்க மூலமா என்கிட்ட பேசுறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க பிரதர்ட்ட நான் வந்து ஜெபம் பண்ணதுக்கு வந்திருக்கேன். இல்ல நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க மூலமா என்கிட்ட பேசிட்டாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் கிரண் பாலுக்கும் தேவை எதுன்ட்டு. புரியுதுங்களா? சோ இது எல்லாம் எப்படி நடக்குது? ஃபெலோஷிப்ல தான் நடக்குது. அதனாலதான் ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியம் இருப்பது நல்லதுன்ற நான். எல்லாம் நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு நல்ல சபையே இல்லையே, பர்ஃபெக்ட் சர்ச் எங்கேயுமே கிடையாது. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம வி டோன்ட், தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் சர்ச். என் ஊழியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் ஊழியம் பர்ஃபெக்ட் ஊழியம்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் ஊழியத்திலேயே சில குறைகள் இருக்குதான் செய்யுது. கரெக்டா? ஏன்னா நான் பர்ஃபெக்ட் ஊழியமா? குளோபல் ஹீலிங் மிஷன் வந்து 100% அக்மார்க்கு முத்திரையிட்ட ஊழியமா? அதுலயும் சில குறைகள் இருக்குதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. அது போல எல்லா இடத்துலயுமே சில குறைகள் இருக்கும். நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே நான் எந்த இடத்துல ஐக்கியம் வச்சுக்கொள்ளணும், நான் எந்த இடத்துல சபைக்கு போகணும்னு ஆண்டோட கேட்கும்போது ஆண்டவர் சரியான இடத்த காட்டுவார். நீங்க கேட்கலாம் ஆண்டோட்ட, வேர் ஷுட் ஐ டூ? சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம போற இடம் வந்து நல்ல வசனத்தை போதிக்கிற ஒரு இடமா இருக்கணும். புதிய உடன்படிக்கை சத்தியத்தை போதிக்கிற இடமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துட்டு அவர் உங்களை போட்டு மறந்துட்டு கூடாது, ஆண்டவர் காலை உடைச்சிருவார், கை உடைச்சிருவாருன்ட்டு. சரிங்களா? பயத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க, அப்புறம் பயத்தோட நடுக்கத்தோட உட்காந்துட்டு இருப்பீங்க சபையில. அப்படி இருக்கக்கூடாது. போற இடம் புதிய உடன்படிக்கை பிரசங்கிக்கிற ஒரு இடமாக இருக்கணும். விசுவாசத்தை உங்களுக்கு போதிக்கிற ஒரு இடமா இருக்கணும். they should teach faith. அது மட்டும் இல்லாம கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் போதிக்க வேண்டும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல போகணும். போயிட்டு நீங்க உட்கார்ந்து கேட்கறது நல்லது. அப்போ 4 பேரை வந்து நம்ம சந்திக்கும் பொழுதோ இல்ல வசனத்தை போதிக்கும் பொழுதோ நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சோ திஸ் கமிங் டுகெதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் வெரி வெரி இப்ப நான் ஊழியம் பண்றேன், ஆனா சண்டே நான் கரெக்டா சர்ச்சுக்கு போயிருவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஊழியக்காரன் தான். நான் நிறைய பிரசங்கம் மட்டும் தான் இருக்கேன். ஆனா நான் போய் பிரசங்கம் கேட்கணும்னு விரும்புவாங்க, ரொம்ப விரும்புவேன் நான் அதை. சில இடத்துல எல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங்லாம் போயிடுவேன், 5 நாள் 6 நாள்லாம் போய் உட்காந்துருவேன். போயிட்டு உட்காந்துருவேன், எங்கேயோ வேற வெளியூர்ல போய் தங்கி அட்டன் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா ஐ ஆல்சோ நீட் ஆல் தீஸ் திங்ஸ். நான் பெரிய ஊழியக்காரன், நான் பார்க்காததா அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறது, there is something more there. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல வந்து நம்ம எவ்வளவு ஆண்டவரை பத்தி அறிந்து கொண்டாலும் நான் சொல்றேன், முழுமையா நம்ம அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்ள முடியாது. we keep learning every day. தெரியுமா? அதான் பவுல் சொல்ற, நிக்கிறான்னு நினைக்கிறவன் விழுந்துருவான் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. don't think that you are standing, you will fall அப்படின்றாரு. என்னதான் நம்ம பைபிளை படிச்சாலும் நீங்க பாத்திருக்கீங்களா, அடுத்த தடவை படிக்கும்போது அதே வசனம் வேற உங்களுக்கு சொல்லும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? 100 வாட்டி படிச்சிருப்பீங்க அதே வசனத்தை, ஆனா இன்னைக்கு அது வேற மாதிரி பேசும் உங்களுக்கு. அதுதான் தேவ வசனத்தின் மகிமை. சோ அதனாலதான் சொல்றாரு, ஒரு மனதோட ஒரே இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம இப்போ முடிச்சிருவோம், ஏன்னா இட்ஸ் கெட்டிங் டு இது ரொம்ப லேட் ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். we are going to take part in the Lord's table. அதற்கு முன்பதாக கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், we are going to give the offerings to the Lord. So இந்த மாசம் இறுதியில நான் ஒரிசா போறேன் திரும்பவும். சோ இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸ்பெசிபிக்கா இதற்கு நீங்க கொடுக்க விரும்பினால் நான் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறேன். இதுக்கு நீங்க கொடுக்க விரும்பினால் நீங்க உங்க காணிக்கை அனுப்பிட்டு ஒரிசான்னு மென்ஷன் பண்ணிருங்க. சோ இதுல வர காணிக்கை எல்லாமே வந்து ஒரிசா மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே அங்க போயிடும். எதுவுமே வந்து நாங்க இங்க யூஸ் பண்ண மாட்டோம், ஒரிசா மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 4 நாள் அங்கே போகிறேன். மிஷனரிகள் மத்தியில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அங்கே நடத்த போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ணப்படும். ஸோ புவனேஸ்வர் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போவேன். ஸோ இந்த தடவை வந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர் இருந்த பகுதிக்கு தான் நான் இந்த தடவை போகிறேன். ஸோ அவர் ஊழியம் செய்த அந்த பகுதிகளுக்கு நான் போகிறேன். அங்கே இருக்க மிஷனரிஸ் எல்லாம் சந்தித்து அவங்க மத்தியில் வந்து ஊழியம் மற்றும் சில ஹீலிங் மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்க கொடுக்க உங்களுக்கு விருப்பமா இருக்கு, ஒரிசா நார்த் இந்தியா ஊழியத்திற்காக கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? என்னோட டீடைல்ஸ் பாத்தீங்களா? அது டிஸ்பிளே பண்ண விஜய்.
அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க அனுப்பிட்டு ஒடிசான் போட்டுருங்க. அதுல வந்து ஒடிசான் போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே அந்த ஊழியத்துக்கு போயிடும். ஆமென். ஜென்ரல் ஆஃபரிங் இங்க யூஸ் பண்ணுவோம், இங்க இருக்கிற ஊழியங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒடிசான் போட்டீங்கன்னா அந்த இது அப்படியே அங்க போயிடும். அது ஒண்ணு கூட இங்க நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லாஸ்ட் டைம் போகும்போது நிறைய பேர் நல்லா கொடுத்தீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த மிஷனரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப தேங்க் பண்ணாங்க, பிரதர் இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அதற்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ, மற்ற யூபிஐ மூலமா நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். என்னோட யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. டைரக்டா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கிரண் பால் ஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பேங்க் ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த ஊழியத்தோட இணைந்து செயல்பட விரும்புறீங்க, பிரதர் ஐ வாண்ட் டு பார்ட்னர் வித் யுவர் மினிஸ்ட்ரி, உங்க ஊழியரோட ஒரு பங்காளராக இருக்க விரும்புகிறேன். சுவிசேஷம் அநேக இடத்துக்கு போகணும், அநேக இடத்துக்கு பிரசங்கிக்கப்படணும், அநேக சுகமாகணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்குது, ஒரு விஷன் எனக்கு இருக்கு பிரதர்னா நிச்சயமாக நீங்க கொடுங்க. இந்த ஊழியத்தோட நில்லுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உடைய எல்லா முதற் பலனாலும் விளைச்சலினாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், பூர்ணமா இருக்கும், உன் ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். கொடுக்குற ஒவ்வொருத்தையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க எனக்காகவும் என் ஊழியத்திற்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அநேக இடத்துக்கு டிராவல் பண்ணி போவேன், எஸ்பெஷலி இப்போ நார்த் இந்தியா நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இனிமேல். ஏன்னா அது ஒரு புதிய சீசன் ஆண்டவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அடிக்கடி இனிமேல் நார்த் இந்தியா போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்கெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென்.